அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல நாகூர் பக்கத்துல ரொம்பவே ஸ்பெஷலான பாரம்பரிய நாகூர் ஓட்டு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஈவினிங் டீ டைம்க்கு இது இருந்தா தட்டே காலி ஆயிடும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஓட்டு மாவுக்கு பேஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு கடாயை அடுப்புல வச்சு அதுல 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு மாவு கருகிடாம நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கோப்பை எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கோமே மாவு, அதுல இனிப்பு பேலன்ஸ் பண்ண ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்ப அடிச்சு வச்ச முட்டைய ஒரு வடிகட்டி வச்சு மாவுல சேருங்க மக்களே. வடிகட்டி சேர்க்கும்போது மாவுல முட்டை கட்டிகள் இல்லாம ஸ்மூத்தா மிக்ஸ் ஆகும். இது கூடவே ஒரு ராயல் ஃப்ளேவருக்கு நல்லா திக்கா எடுத்த தேங்காயின் முதல் பால், அதாவது தலைப்பால், தேவையான அளவு ஊத்தி கையாலேயே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது மக்களே. நாம புட்டுக்கு பிசைவோமே, அதே பிட்டு மாவு பதத்துக்கு வரணும். இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். ஒரு கடாயை அடுப்புல வச்சு பிட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வறுக்க ஆரம்பிங்க. மாவு லேசா ட்ரை ஆன பிறகு 5-6 டேபிள் ஸ்பூன் நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த நெய்ய மாவு நல்லா உறிஞ்சு வெந்து கடாயில ஒட்டாம உதிரி உதிரியா பொல பொலன்னு திரண்டு வர மக்களே. நெய் மணக்க மணக்க அந்த மாவு உதிரியா நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர்ற ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இத ஒரு தட்டுல பரப்பி நல்லா ஆற வைங்க.
மாவு நல்லா ஆறுனதும் அத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இப்போ இது கூட இனிப்புக்காக 150 கிராம் சீனிய உள்ள போட்டு சும்மா நைஸா பவுடரா அரைச்சு எடுத்தீங்கன்னா நம்ம நாகூர் ஸ்பெஷல் ஓட்டு மாவு ஜம்முன்னு ரெடி. ஒரு அழகான பவுல்ல அள்ளி வச்சு ஒரு ஸ்பூன்ல எடுத்து வாயில வச்சீங்கன்னா அந்த தேங்காய் பாலோட ரிச்னஸ், நெய்யோட மனம், முட்டையோட சாஃப்ட்னஸோட சும்மா பஞ்சு மாதிரி வாயில கரையும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்க வீட்ல இந்த பாரம்பரிய நாகூர் ஸ்பெஷல் ஓட்டுமாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.